அருண், இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க, எந்த இடத்துல இந்த போராட்டம் நடைபெற்று வருது, இது குறித்தான விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு நீராதாரமாக விளங்கக்கூடிய சிறுவாணி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு பாலக்காடு மாவட்டம் அட்டப்பாடியை அடுத்த சோலையூர் என்ற இடத்தில் தடுப்பணை கட்டி வருகிறது. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தற்போது தமிழக காங்கிரஸ் கட்சியினர் கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையான காக்காச்சாவடி அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதாவது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில இளைஞரணி தலைவரான மயூரா ஜெயக்குமார் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தடுப்பணை கட்டும் முயற்சியை கேரள அரசு உடனடியாக கைவிட வேண்டும் எனவும், ஏற்கனவே ஒருமுறை காங்கிரஸ் அதாவது அந்த கேரள மாநில அரசு தடுப்பணை கட்டும் முயற்சி ஈடுபட்ட போது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாய அமைப்புகள் என பல்வேறு தரப்பினரும் எதிர்த்ததை அடுத்து அதாவது கேரள அரசு அந்த முயற்சியை கைவிட்ட நிலையில் மீண்டும் தற்போது இந்த முயற்சியை எடுத்துள்ளது மிகவும் கண்டனத்திற்குரியது என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தற்போது வலியுறுத்தி வருகின்றனர். இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த கூறியுள்ள இந்த காங்கிரஸ் கட்சியினர் தற்போது அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாகவும், இந்த முயற்சியை கேரள அரசு உடனடியாக நிறுத்தாத பட்சத்தில் கேரளாவிற்கு செல்லும் அனைத்து வாகனங்களை தடுத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அறிவித்துள்ளனர். தற்போது காவல்துறையினர் அனுமதியுடன் தற்போது அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் மட்டுமே நடந்து வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் கேரளாவிற்கு செல்லும் வாகனங்கள் போக்குவரத்து பாதிப்பு சற்றே ஏற்பட்டுள்ளது. எனினும் இங்கு போக்குவரத்து பாதிப்பு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி அருண்.